பசுபதி பாண்டியன் ஆதரவாளர் தீபக் ராஜா கொலை ஜாதிய கொலையா இல்லை கஞ்சா போதைகளின் கொலையா? உண்மையிலே கடந்த வருடம் பெய்த மழையில் தாமிரபரணி வெள்ளம் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஜாதி வேர்களை பிடுங்கியதா? இது பற்றி நம்முடன் விவாதிப்பதற்காக மனித உரிமை ஆர்வலர் திரு விக்னேஷ் பொன்னிசைக்கு பாண்டியன் இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். திரு விக்னேஷ் பொன்னிசைக்கு பாண்டியன், தீபக் பாண்டியன் கொலை ஜாதிய கொலையா இல்லை கஞ்சா போதை வசதிகளின் கொலையா? உங்களுடைய கருத்துக்களை நேர்களுக்கு பதிவு செய்யவும். தம்பி, தீபக் ராஜாவின் படுகொலை சாதிய படுகொலை தான். சாதியின் கொடுமைக்கு எதிராக, சாதி தீண்டாமைக்கு எதிராக ஒருத்தர் போராடுறான். அந்த போராட்ட காலத்தில் ஒருத்தர் சாகுறான் அப்படின்னா அதை நீங்கள் சாதி படுகொலையை பார்க்காம அதை நம்ம என்ன மாதிரி அது படுகொலையை நம்ம பார்க்கணும்? கூலிப்படையை வச்சு அவனை கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது போலீஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த விஷயத்தை இப்போது இன்னும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. அப்புறம் இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்க முடியும்? அது சாதிய கொலையாக தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அவனோட போராட்டமும் அவனோட அனைத்து விஷயங்களுமே சாதிக்கு எதிராக தான் இருக்குது. சாதியினால் நம்ம மக்களுக்கு ரொம்ப கொடுமைகள் அனுபவிக்கிறாங்க. அப்போ அந்த கொடுமைகளுக்கும் அந்த தீண்டாமைக்கு எதிராக அவன் போராடுறான். அந்த போராட்ட களத்தில் தான் அவன் படுகொலை செய்யப்படுகிறான். தம்பி தீபக்கை நம்ம போராளியாக தான் பார்க்க முடியும். இந்த கொலையை சாதி ரீதியான ஒரு கொலையாக தான், சாதி படுகொலையாக தான் நம்ம பார்க்கவும் முடியும். மாவட்டத்தில் நடக்கக்கூடிய கொலைகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கஞ்சா போதையால் நடக்குது. அப்படின்னா எப்படி கஞ்சா போதையை போட்டுட்டாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும் தான் அவங்க கண்ணுக்கு தெரியுமோ? கஞ்சா போதையை போடுறவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு சமுதாயம், ஓகே, தேவேந்திரகுல வேளாளர்கள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிவாங்களோ? அவங்கள போய் அடிக்கணும், ஒன்றுக்கு அடிக்கணும், ஜாதி தீண்டாமல் பண்ணுவோம், அவங்கள போய் படுகொலை செய்யணும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்து மேலே மட்டும்தான் அவங்க போய் ஏன் அட்டாக் பண்ணுறாங்க? எதுக்கு நமக்கு நம்மளை மட்டும் ஏன் தாக்குறாங்க? அதை எப்படி நம்ம கஞ்சா போதையை பார்க்க முடியும்? தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் சாதி ரீதியான கொலைகள் தான், சாதி வன்மங்கள் தான், சாதி கொடுமைகள் தான், சாதி தீண்டாமையினால் தான் இங்கே அனைத்தும் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் கூறுவது போல் எடுத்துக்கொண்டால் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து ஜாதிய படுகொலை தான் நடைபெற்று வருகிறது என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. அடுத்ததாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பே ஜான் பாண்டியன் கூறுவது போல் தீபக் ராஜா ரவுடியா அல்லது நன்கு படித்த போராளியா? தீபக் ராஜா ரவுடியா போராளியா? ஆல்ரெடி நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். குற்றவாளி அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறது நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்குது. நீதிமன்றத்தை தவிர வேறு யாரும் ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்லவே முடியாது. ஸோ நீதிமன்றம் மட்டும்தான் விசாரிச்சுட்டு ப்ராப்பராக ட்ரையல் நடத்தி ப்ராப்பராக விசாரணை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் ஒருத்தர் குற்றம் பண்ணியிருக்கான், இவன் குற்றவாளி அப்படின்னு அவனை தண்டனை கொடுக்கும். அப்படி இதுவரைக்கும் தீபக்குக்கு எந்த வழக்கிலும் தீபக் குற்றவாளி அப்படின்னு எந்த கோர்ட்டும் எந்த நீதிமன்றமும் சொல்லவில்லை. அப்படியும் பட்சத்தில் அவன் எப்படி ரவுடியாக இருக்க முடியும்? ஸோ அவன் ரவுடி கிடையாது, தீபக் ராஜா ரவுடி கிடையாது என்பது தெளிவாக இருக்கிறது. ஸோ தீபக் ராஜா கண்டிப்பாக நம் தேவேந்திரகுல சமுதாயத்தின் போராளி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் தீபக் ராஜாவை ரவுடி என்று குறிப்பிட்டது ரொம்ப கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அவர் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. தம்பி தீபக் ராஜா அவர்கள் மதுரையில் ஒரு கூட்டத்தில் பேசியிருப்பார். என்ன பேசியிருப்பார்? அப்பாவி ஜனங்களை ஏன்பா கொலை பண்ணுறீங்க, எங்கள் மக்களை ஏன் கொலை பண்ணுறீங்க, எங்கள் மக்களை எதுக்கு நீங்கள் பிரச்சனை கொடுக்குறீங்க, உங்களுக்கு சண்டை போடணும் அப்படின்னா என்கிட்ட சண்டை போடுங்க, நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பேசியிருப்பார். ஸோ அதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு? நம்ம தேவேந்திரகுல சமுதாயத்திற்காக சண்டை போடுவதற்கும் தியாகம் செய்வதற்கும் அவர் தயாராக இருந்திருக்கான் அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்க முடியும். அப்போ அப்பேற்பட்ட ஒரு தியாகம் செய்ய தயாராக இருக்கக்கூடிய ஒரு நபரை நம்ம எப்படி நம்ம சமுதாயத்தின் போராளின்னு பார்ப்போமா, இல்லை இந்த சமுதாயத்தின் ரவுடியாக பார்ப்போமா, இல்லை நம்ம எப்படி பார்க்க முடியுது? ஸோ ஜான் பாண்டியன் அவர்கள் தீபக் ராஜாவை ரவுடி என்று கூறுவது மிகவும் தவறான ஒரு செயல். அப்படி அவர் சொல்லியிருக்கக்கூடாது. அவர் சொல்கிறதுனால போலீஸ் ஹேஸ் டு இன்வெஸ்டிகேட் த மேட்டர் வெரி சீரியஸ்லி. ஏன்னா காவல்துறை இந்த விஷயத்தை நீங்கள் இன்னும் சீரியஸாக நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி தீபக்கோட படுகொலையில் யாரெல்லாம் தொடர்பு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சீரியஸாக நீங்கள் இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த வழக்கை இன்னும் சீரியஸாக எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் என்னோடய வேண்டுகோள். உண்மையிலே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பே ஜான் பாண்டியன் அவ்வாறு பேசியிருப்பது அச்சமூக மக்களிடம் மிகப்பெரிய கோபத்தையும் அவர் மீது அந்த சமூக மக்கள் வைத்திருந்த நம்பிக்கையுமே தற்போது இழந்துள்ளார் என்பது ஒரு குறிப்பிட்ட செய்தியாகவே நாம் பார்த்து வருகிறோம். அடுத்தபடியாக நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு பெய்த கனமழையில் தாமிரபரணி வெள்ளம் ஜாதி வேர்களை புடுங்கியதா? தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்த வெள்ளத்தில் சாதியின் வேர்கள்
பிடுங்கப்பட்டதா? சாதியின் வேர்கள் வந்து பிடுங்கப்படவில்லை. அதுக்கு பதிலாக வந்து இந்த வெள்ளை தண்ணியில் வந்து சாதியின் வேர் பட்டு சாதியின் வேர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு இன்னும் வந்து அதிகமாக தான் ஒரு சாதி கொடுமைகள் நடந்தது. ஏன்னா அதுக்கப்புறமே சாதி கொடுமைகள் நடந்துச்சு. தீபக்கின் படுகொலை கூட அந்த வெள்ளத்துக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. அப்படின்னால நம்ம இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி வெள்ளம் வந்து சாதியின் வேர்களை பிடுங்கியதா அப்படின்னு கேட்டோம்னா எதுவுமே நடக்கலை. ஆக்சுவலி வெள்ளம் வந்து சாதியின் வேரை பிடுங்க முடியாது. இதை யார் செய்யணும்? அரசாங்கம் தான் இந்த சாதியின் வேரை பிடுங்கி தூர போட வேண்டும். இதற்கு அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜாதி வேர்களை பிடுங்க தமிழக அரசு ஏன் தயங்குகிறது என்ற கேள்விக்கான விளக்கத்தை நேர்களிடமே விட்டுவிடுவோம். அடுத்தபடியாக, ஒருவர் மறைந்த பின்பு அவரை விமர்சிப்பது நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? குறிப்பாக தீபக் ராஜா படுகொலை பற்றி ஜான் பாண்டியனின் ஆதங்கம். இறந்த ஒரு நபரை அவதூறாக பேசுவது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் இல்லை. இறந்த ஒரு நபரை பற்றி உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு நல்லதாக பேசுங்க, பிடிக்கலைன்னா விட்டுருங்க, அதை கடந்து போங்க. நீங்கள் அவரை பற்றி நீங்கள் தவறாக பேசுகிறதுங்கிறத யாரும் ஏற்றுக்க முடியாது. அதுவும் குறிப்பாக தம்பி தீபக்கை அவதூறாக பேசக்கூடிய விஷயத்தை யாரும் ஏற்றுக்க முடியாது. சமுதாய இளைஞர்களுக்கு அவன் ஒரு நல்ல போராளியாக இருக்கிறான் அப்படின்னா நீங்கள் வந்து அவனை வந்து உங்களை மரியாதை கொடுக்க முடியல அப்படின்னா பட்சத்தில் நீங்கள் அமைதியாக இருங்க. மறைந்த ஒருவரை விமர்சிப்பது ஆரோக்கியமான அரசியல் இல்லை என்று நீங்கள் கூறியுள்ளீர்கள். அடுத்தபடியாக, நேற்றைய நாளில் கூட அச்சமூக மக்களுக்கு ஒரு மிக மகிழ்ச்சியான செய்தி. அதாவது சுதந்திர போராட்ட வீரர் தியாகி வே. இமானுவேல் சேகரனார் அவர்களின் பிறந்த நாளை அரசு விழாவாக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுடைய பார்வையில் இது எப்படி தெரிகிறது? உங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாக பதிவு செய்யவும். ஐயா இமானுவேல் சேகரன் அவரின் பிறந்தநாளை அரசு விழாவாக கொண்டாடப்படும் அப்படின்னு தமிழக அரசாங்கம் சொன்னதை வந்து ரொம்ப வரவேற்கிறோம். ரொம்ப நன்றி அதற்கு. அதேபோல் தேவேந்திரகுல சமுதாய மக்களின் நீண்ட கோரிக்கையான பட்டியல் ஏற்றத்தையும் இந்த அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டும் என்று மக்களின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன் பட்டியலேற்றம் கேட்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இதில் சொல்கிறோம். பட்டியலேற்றம் மக்கள் கேட்குறதே பார்த்திங்கன்னா சமூக அந்தஸ்துக்காக. இந்த சமுதாயம் எல்லாரையும் சமமாக பார்க்க வேண்டும், சமூக அந்தஸ்தோட மக்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக. அப்போவும் இந்தியாவில் பார்த்திங்கன்னா சமூக அந்தஸ்து என்பது ஒரு நிலத்தை வைத்து தான். உனக்கு எவ்வளோ லேண்ட் இருக்குது, உனக்கு எவ்வளோ நிலம் இருக்குது, உனக்கு ஒரு நிலத்தை வைத்து தான் ஒருத்தரின் சமூக அந்தஸ்தை மதிப்பிடுறாங்க. அப்போ தேவேந்திரகுல மக்கள், இந்த விவசாய குடிகள், இவர்களை இழந்த நிலத்தையும் இந்த அரசாங்கம் மீட்டு கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நம்ம கேட்டுக்கிறோம். உண்மையிலே அச்சமூக மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அரசு விழா நிறைவேறியது போல் பட்டியல் வெளியேற்றமும் நிறைவேறுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காலாடி தலைமுறை.